மத்தேயு 28:6 சொல்லுது, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் பூமியில வாழும்போது அவர் சொன்னாரு, நான் உயிரோடு வருவேன்னு சொன்னாரு, உயிரோடு வந்தார். அதான் மத்தேயு தெளிவா சொல்றான் எழுதும்போது, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இந்த உலகத்துல ஒரே ஒரு கல்லறை மட்டும் தான் திறந்திருக்கு, அது இயேசுவோட கல்லறை. உயிர் தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். 7-8 வருடத்துக்கு ஒரு முறை இப்படி வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னுடைய பர்த்டேவும் ஈஸ்டரும் வர்றது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், நான் அதை சரியாக நோட் பண்ணலை. ஆனால் இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு நாளாக கர்த்தர் மாற்றி கொடுத்தாரு. அதில் கலை பிரதரும் நான் பிறந்த டேட்டில் அவரும் பிறந்திருக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதுக்கும் அவருடைய மரணத்திற்கப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும். இந்த பிலிப்பியர் 3:10 முக்கியமான ஒரு வார்த்தை வரும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகள் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த என்னோட டாபிக் என்னன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதை நம்ம முந்தின தினம் தியானிச்சோம் இல்லையா? அந்த டைம் லைன் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். டைம் லைன் என்பது, டைம் லைன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததில் இருந்து பரலோகத்து ஏறி போனார்ல, அது வரைக்கும். உயிர் தெழுந்ததில் இருந்து பரலோகம் போகிற வரைக்கும் எத்தனை நாள் பூமியில் இருந்தார்? 40 நாள். அந்த ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எப்போ மறக்காதுன்னா, நீங்கள் ஒரு டைரியும் பேனாவும் கையில் வச்சுருந்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. அடுத்த வரும்போது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரி, ஓகே. எத்தனை நாள் இருந்தார் பூமியில்? 40 நாட்கள் பூமியில் வாழ்ந்தார். அதுக்கடுத்து சொல்கிறாரு, நீ 10 days நீங்கள் வெயிட் பண்ண சொன்னார். 10 நாள் வெயிட் பண்ணாங்க. பெந்தேகோஸ்து நாளில் 50வது நாளில் அது ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இல்லையா, அதில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக நான் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை நான் வர்றேன். ஃபஸ்ட்டு எப்போ இயேசு உயிர் தெழுந்தான்னு தெரியுமா? தெரியாது. அவர் உயிர் தெழும்போது கல்லறையை புரட்டிட்டு வெளியில் வந்தாரா? அந்த கல்லறை நல்லா கவனிங்க, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஊர் கல்லறை வேறு, அங்குள்ள கல்லறை வேறு. நம்ம ஊர் கல்லறை அப்படியே மண்ணு போட்டு மூடிடுவாங்க. அது மலை நாடுகள் இல்லையா? அப்போ மலைகளில் ஒரு குகைகள் போல் இருக்கும். அந்த புதுசாக அந்த குகைகள் மாதிரி இருக்கும். உள்ள பாடியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை புரட்டி வச்சுருவாங்க. அந்த கல் ஒரு ஆளால் நகட்ட முடியாது, 4-5 பேர் சேர்ந்து நகட்டி வச்சுருவாங்க. அவங்களுக்கு தெரியும், உள்ளூர்காரங்க தானே, இந்த கல்லறை ஒரு வருஷம் ஆகிட்டுப்பா, உள்ளெல்லாம் மக்கி போயிருக்குன்னா மட்டும் இந்த கல்லறை திறந்து உள்ளெல்லாம் எலும்பலத்துக்கு வெளில போட்டுட்டு வேறு புது ஆளை அடக்கம் பண்ணி மூடிடுவாங்க. இது அவங்களுடைய வழக்கம். இந்த வழக்கத்தின்படி இங்கே இயேசு கிறிஸ்து அதில் சொல்லப்பட்டிருக்கும், புதுசாக உருவாக்கப்பட்ட கல்லறையில் வைக்கப்பட்ட, பழசெல்லாம் கிடையாது, இட் வாஸ் நியூ, புதிய கல்லறையில் வைக்கப்பட்டார். வைக்கப்பட்ட பின்பு கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. கல் பூட்டியாச்சு. இப்போ நான் கேட்குற கேள்வி, இயேசு உயிர் தெழும்போது அந்த பூட்டப்பட்ட கல் பார்த்தீங்களா, வெளியில் 4-5 பேர் சேர்ந்து நகட்டி வச்சாங்கல்ல, அந்த கல்லை திறந்துட்டு வந்தாரா, திறக்காமல் வந்தாரா? தள்ளப்பட்டிருந்து அது இயேசு தள்ளிட்டு வந்தாரா, வேற யாரும் தள்ளி வச்சாங்களா? இயேசு தான் தள்ளி வச்சார். இயேசு என்ன பண்ணார்? அவர் உயிர் தெழுந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்லை ஒரு தள்ளினாரு. கல் அங்கடி விழுந்துச்சு, அவர் வெளில வந்துட்டார். அப்படி கிடையாது. ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 28:1 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் பிடித்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து புரட்டி, யார் தள்ளுறா? தூதன் புரட்டி தள்ளி கல்லின் மேல் உட்கார்ந்தான். போதும். வசனம் 6, அவர் இங்கே இல்லை.
நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம், யோவான் 20-21 வாஸ்து. கண்டிப்பாக இந்த இயேசு உயிர்த்தெழுந்தனால நீங்கள் அதை வாசித்தே ஆகணும். நான் நேற்று நைட்டு பல முறை வாசித்தேன், அதை மீண்டும் மீண்டும் வாசித்து அநேக பாயிண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்திருப்பாரு? இவங்க எப்போ வராங்க? அதிகாலையில் வராங்க. தூதன் தான் தள்ளுறான். அப்போ அதுக்கு முன்பதாகவே எழுந்துட்டாராண்டவர். அப்போ எப்போ பூட்டின வீட்டுக்குள்ளே அவர் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல் கல்லறையிலேருந்து வெளியே வரும்போது அந்த கல் அவருக்கு தடையே கிடையாது. தட் இஸ் a celestial பாடின்னு சொல்லுவாங்க, மகிமையின் சரீரம். உயிர்த்தெழும் போது உங்கள் சரீரம் எப்படி மாறிடும்? மகிமையின் சரீரமாக மாறிடும். அந்த மகிமையின் சரீரம் என்ன பண்ணுன்னா, பூட்டின வீட்டுக்குள்ளே கூட என்ன செய்யும்? ஆமாம், நம்ம கையில் செல்ஃபோனுக்கு டவர் எப்படி வருது? வீட்டை கிச்சன் பூட்டி வச்சுனா உள்ளே வந்தது பார்த்தீங்களா டவரு? அந்த மாதிரி எந்த இடத்துக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? ட்ராவல் பண்ணலாம். காரே தேவையில்லை, டக்குன்னு வெற்றியூர் போயிடலாம், டக்குன்னு அமெரிக்காவுக்கு போனால் கூட போகலாம். நினச்சா அந்த இடத்துக்கு போயிடலாம். அது டிவைனாக மாறிடுவோம், தெய்வீகமாக நம்ம மாறிடுவோம். இப்போ அப்படி தான் அவருக்கு வந்து சரீரம் இருந்துச்சு. அவர் கல் அவர் என்ன செய்யலை? புரட்டப்படல. ஓகே, அந்த தூதன் ஃபர்ஸ்ட்ல வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு, சரியா? பூமி மின்னல் போல் இறங்கி வரும்போது பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு. அதுக்கடுத்து மகதலேனா மரியாள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கல்லறையை பார்க்க வர்றாங்க. அதுக்கடுத்து மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறான்னா, இயேசு இங்கே இல்லையான்ட்டு ஓடி போய் என்ன பண்ணுறா? சீஷர்கிட்ட போய் சொல்கிறா. சொன்ன உடனே அங்கே சொல்கிறதுக்கு ஓடி போயிட்டா. அதுக்கு அடுத்ததாக மற்ற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே தான் தேவ தூதன் அவங்களோட பேசுகிறதா சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து இவ மகதலேனா மரியாள் சொன்ன பிறகு பேதுரு யோவான்னு என்ன பண்ணுறாங்க? வேகமாக ஓடி வராங்க. என்ன இயேசுவை காணுமா? என்னப்பா அப்படின்னு வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. ஓடி வரும்போது யோவான் துரிதமாக ஓடி முன்பதாக வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி தான் பேதுரு வரான். அவன் கொஞ்சம் வயசான ஆள், இவன் இளமையானவன், வேகமாக ஓடி வந்துட்டான். ஆனால் உள்ளே போய் திகைச்சு நிற்கிறான். ஆனால் பேதுரு லேட்டாக வந்தாலும் முதல்ல உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே யாரும் இல்லை, ஏசு இல்லை. அதுக்கடுத்து முதலாவது யாருக்கு கர்த்தர் தரிசனமானார்னா, மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். நான் இது வேக முடிச்சு நான் சொல்கிறேன். மகதலேனா மரியாள் தரிசனமாகிறாரு. அதுக்கடுத்து பிற பெண்களுக்கு தரிசனமாகிறார். பிரதான ஆசாரிகள் மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு உயிர்த்தெழவில்லை, அவருடைய சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? களவாடி கொண்டு போயிட்டாங்க, பாடியை கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? தவறான செய்தியை பரப்ப சொல்லி என்ன சொல்கிறாங்க? யார்? பிரதான பாஸ்டர்ஸ். பெண்கள் அனைவரும் பெண்கள் தான் போய் சீஷர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து சீஷர்களில் பேதுருக்கு தான் ஃபஸ்ட்டு தரிசனம் ஆறார் இயேசு கிறிஸ்து. அதுக்கடுத்து எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்த சீஷர்கள் யார்? 2 பேரும் சொல்லப்படும், யாருன்னு தெரியல. அந்த 2 பேருக்கும் அவர் தரிசனமானார். 10 பேர் வீட்டுக்குள்ளே பூட்டி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இறங்கி வராரு. அப்போ தோமா அங்கே இல்லை. அதுக்கு அடுத்து மீண்டும் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் தோமா இருக்கும் பொழுது 11 பேர் கூடி இருக்கும் பொழுது, ஏன்னா ஒருத்தன் தான் அவன் மறுதலிச்சிட்டான், செத்துட்டான். ஆமாம், சூசைட் பண்ணிட்டான்ல. அந்த 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேர் இருக்கும் பொழுதும் இயேசு வந்து தோமாட்ட அங்கே பேசுகிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து கலிலேயா கடலில் 7 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் தரிசனமானார். அடுத்து கலிலேயா மலையில் 11 சிஷ்யர்கள் இருக்கும்போது அங்கே தரிசனமாகிறார். அதுக்கு பின்பதாக 500 பேர் இருக்கும்போது தரிசனமானார். இது 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து யாக்கோபுக்கு தரிசனமானார் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பரம் ஏறும் பொழுது 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள், எத்தனை பேர் தெரியாது, எல்லாருக்கும் அவர் மேலே ஏறி போகிறத அவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. அவர்களும் தரிசனமானார். அதுக்கு அடுத்ததாக முக்கியமான பயன் என்னன்னா, அவன் நம்ம சவுல் சொல்லுவார், சவுல் பவுலாக மாறிய சவுல் இல்லையா? பவுல் சொல்லுவான், எல்லாரும் தரிசனமானார், கடைசியில் அகால பிறவியாகி எனக்கும் தரிசனமானார். அதுக்கு அதே போல் அவனுக்கு பவுலுக்கு தரிசனமானார்னா மேபி ஒரு 50-30 இயர்ஸ் கழிச்சு தரிசனமானார்னா உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தரிசனமாவார். அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும் தரிசனம் பண்ணி போயிட்டார், நமக்கும் தரிசனம் ஆவார். ஆமாம், இதுதான் அந்த டைம் லைன். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் இருந்து பரமேறுதல் வரைக்கும் நடந்த காரியத்தை நான் வேகமாக சொல்லிட்டேன். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இன்னைக்கு எல்லாத்துக்குமே லஞ்ச் இருக்குது. அதனால் நான் கூட கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம், சரியா? வீட்டில் போய் சமைக்கணுமே, சிக்கன் எடுக்கணும், நீங்கள் என்ன வருத்தப்பட வேண்டாம். ஒரு 12:45 நான் முடிச்சிடுறேன். கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது.
எல்லோரும் இணைஞ்சு இன்றைக்கி வெற்றியூர்லேருந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் டு பி ஹாப்பியாக மகிழ்ச்சியாக கம்யூனிட்டி சர்வீஸில் கலந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக போகணும். ஓகே, சரி. இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டார்கள். இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ண பிறகு 12 சீஷர்கள் ஒருத்தன் போயிட்டாங்க. 11 பேர் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய், ஏன்னா இயேசு அவர் மேசியா ஒரு ராஜாவா வருவாருன்னு எதிர்பார்த்து இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல அப்படியே இடி விழுந்த மாதிரி இறந்துட்டாரு. மரணம் வந்த உடனே 3 வருஷம் ஒன்னாவே இருந்தாங்களா, இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. ஒன்று. ரெண்டாவது, நம்ம 11 பேரையும் கண்டிப்பாக சிலுவையில கொலை செய்வார்கள் என்று திட்டமாக நம்பினார்கள். வழியே இயேசுவே கொண்டு நம்மளே என்ன செஞ்சிருவாங்க, போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியிலே வரல. ஆனால் உண்மையிலே பெண்களை பாராட்டணும். தைரியமா ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலையில் இருட்டோட இயேசு சரீரத்தை என்ன செய்யணும், அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 நாள் கழித்து அது கல்லை திறந்து பாடியை வெளில எடுத்து சுகந்த வாசனை திரவியங்களை மேலே அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வைப்பாங்க போல். அதுக்காக தான் இவங்க வாசனை திரவியங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. யார் போகலை, சீஷர்கள் யாருமே போகலை. உள்ளே இருக்க பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நான் இப்போ பேச போகிற ஒரு சில பாயிண்ட் நீங்கள் இதை மனசில் வச்சுட்டு இதை கேட்கணும். அவங்களே பயந்து போய் நமக்கு எப்போ நம்மளை கொள்வான்னு தெரியாதேன்னு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 28:16 வாசிங்க. 16 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். ஓகே, இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அடுத்த வசனம், பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். போதும். 11 சீஷர்கள் எத்தனை வருஷம் ஒண்ணா இருந்தாங்க? 3 வருஷம். எத்தனை அற்புதங்களை பார்த்தாங்க? எண்ணி முடியாத அற்புதங்கள். மரித்தவரை உயிரோடு எழுப்பினதையும் பார்த்த அதே சீஷர்கள் இப்போ இயேசு சொல்லிக்கிறாரு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு போல, இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு ஆல்ரெடி அவங்க ஆண்டவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, நீ இந்த மலைக்கு வந்துடணும்டா. அந்த சீஷர் அந்த மகதலேனா மரியாதை சொல்லி விட்டாரா தெரியல, இங்கே சீஷர் அங்கெல்லாம் வர சொல்லிடணும்னா அங்கே வந்துட்டாங்க. இப்போ அங்கே போனோடனே ஆன் தி மவுண்டன், இந்த மலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க, பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். யாருக்கு சந்தேகம் இருந்துச்சு? சீஷர்களுக்கே சந்தேகம் இருந்துச்சு. உண்மையிலே இவர் தான் இயேசுவா, இயேசு மாதிரி இருக்கிறாரான்னு சீஷர்களுக்கே சந்தேகம். ஆண்டவருக்கு எவ்வளவு ஏமாற்றத்தோடு இருந்திருப்பார் பாருங்க. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்ல வர காரியம் the great commission. தமிழ் என்னன்னு தெரியல, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியில சீஷராக்கணும், பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அவங்களுக்கு உபதேசிக்கணும். அந்த 28 வசனம், அது 28 கடைசி 3 வசனங்கள் இந்த பாயிண்ட சொல்ல வராரு. நீ புறப்பட்டு போ, எல்லாரையும் என்ன செய்யணும், சீஷர் ஆக்கணும், நீங்க சகல ஜாதிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், நீ டீச் பண்ணணும், நீ ஊழியம் செய்யணும். நான் போயிரு வைப்போம், நான் இயேசு நல்லா கவனிங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்த பின்பு நான் போயிருவேன்ப்பா, நான் செஞ்ச ஊழியத்தை நீ செய்யணும். நீங்க 11 பேர் இருக்கிறீங்க இல்லையா, இந்த 11 பேர் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்ட இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க, அவரை சந்தேகப்பட்டாங்க. சீஷர்களே சந்தேகப்பட்டாங்க. சிலர் பணிந்து கொண்டார்கள், சிலர் சந்தேகப்பட்டார்கள். மார்க் 16:14 வாசிங்க. 16:14. அதன்பின்பு 11 போஜன பந்தியில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போன நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இவங்க என்ன பண்ணல தெரியுமா? நான் இன்னும் 2-3 வசனம் வாசிக்கிறேன், உங்களுக்கே புரியும். இவங்களை என்ன பண்ணலாம்? இந்த 12-11 பேரையும் அதே அதிகாரத்துல 11 வாசிங்க. உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அந்த மகதலேனா மரியாதை நினைக்கிறேன், மகதலேனா மரியாதை வந்து சொல்றா நான் இயேசுவை பார்த்தேன்னு. இவன் என்ன செய்யல? நம்பல.
நீ என்ன இயேசுவை பார்த்தியா, பொய் சொல்றியா, நான் கனவு வேண்டியா? நம்பவே இல்லை. அதுக்கடுத்து வசனம் 13. அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அவர்களையும் நம்பலை. இயேசு நல்லா எனக்கு இதில் எனக்கு ஆச்சரியமான காரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இயேசு வந்து 11 சீஷர்களுக்கு அவர் வந்து தரிசனம் ஆகியிருக்கணும். ஆனால் தரிசனம் ஆகலை. மரியாள்கிட்ட பேசுகிறாரு, இன்னும் 2 சீஷர்கிட்ட பேசுகிறார், அங்கங்கே பேசுகிறாரு, தவிர இவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறார். அமைதியாக ரிலாக்ஸாக விட்டுருக்காரு. ஆனால் இவங்க வந்து இயேசு நான் பார்த்த மகதலேனா மரியா வந்து சொல்கிறா, நான் இயேசுவை பார்த்தேன், தோட்டக்காரன் நினச்சி அவரை பேசிகிட்டு இருந்தேன், அவர் இயேசு கிறிஸ்து, நீ மகதலேனா மரியாலே என்ன கூப்பிட்டாரு, ரபூனி நான் சொன்னேன் அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவளை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இயேசு உயிரோடு இருக்காருப்பா, இயேசு செத்தது உண்மைதான், உயிரோடு வந்துட்டாரு அவ சொல்கிறா. இந்த 11 சீஷர் என்ன செய்யலை, வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஆனால் பூமியில் வாழும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், என்னை மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், அப்போ என்னை கொலை செய்வாங்க, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை, அந்த ஆலயம் எது, இயேசுடைய சரீரம், அந்த சரீரமான ஆலயத்தை நீ இடிச்சிருங்கப்பா, நீ கொன்று பரவாயில்ல, 3 நாள் தான் போதும், நான் மீண்டும் உயிரோடு வருவேன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவ எல்லாரும் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யலை, நம்பலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே அவர்களை கடிந்து கொண்டார். அந்த 14 சொல்லப்பட்டிருக்கும், அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அதுக்கு அடுத்து சொல்லப்பட்ட காரியங்கள் அதுலேயும் சொல்லப்படும், நீ ஊழியம் செய்யணும், நீங்கள் விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள், நீங்கள் சாவுக்கு எதிராக குறித்தால் உங்களுக்கு சர்ப்பங்கள் எடுப்பீர்கள். அதில் வசனம் வீட்டில் வாசித்து பாருங்கள், டைம் இல்லை. 15, 16, 17, 18 இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. இவங்க நம்பாமல் இருக்காங்க, நம்பலை. வசனம் லூக்கா 24, லூக் 24, 11 வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால், எப்படி தோன்றிச்சா, வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. 24, 25 வாசிங்க, 25, 26 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. போதும். இங்கே அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த யாரு, சீஷர்களை பார்த்து சொல்றார். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் வரலாற்றில் நடந்ததே இல்லை, இவங்களுக்கு தெரியலை. இப்போ இவ்வளவு தூரம் இருந்தா ஆண்டவர் அவர் டென்ஷன் ஆகிருப்பார் இல்லையா? அவர் என்ன நினச்சிருக்கலாம், இவங்கெல்லாம் கட்டி மேய்ச்சதுக்கு 3.5 வருஷம் இவங்களை வச்சு சொல்லி கொடுத்து அற்புதம் செய்யணும், 2 பேரை அனுப்பி அற்புத அடையாளங்கள் செய்கிற வல்லமையும் கொடுத்து எவ்வளோ தூரம் பண்ணார். மரிச்சவனை உயிரோடு எழுப்புறாரு, தரிசனங்களை பார்க்குறாங்க. இவ்வளோ சொல்லியும் அவன் என்ன செய்யல, திருந்தவே இல்லை. 24, 37 வாசிங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, நான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. போதும், கையும் காலையும் காட்டுறார். பேய் பார்த்துருக்கீங்களா? பேய்க்கு கால் இருக்குமா? கால் இருக்காதா? அது யார் சொன்னா உங்கள்கிட்ட? கேள்விப்பட்டது. சம்திங் we have to unlearn. ஓகே, பேய்க்கு கால் இருக்காது. இங்கே வந்து சொல்கிறாங்க, இயேசு பார்த்தோம், இயேசு வந்து இறங்கி வந்த இந்த பூட்டின வீட்டில் வந்தோடனே உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. எல்லாம் பார்க்குறாங்க, பேய் வந்துட்டு போல, இயேசுங்கிற பேரில் இயேசு பேய் வந்துடுச்சு. இயேசு மாதிரி ஒரு பேய். இயேசு சொல்கிறாரு அந்த 39, எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே. அப்போ ஆவிக்கு என்ன இருக்காது? மாம்சமும் இருக்காது, எலும்பும் இருக்காது. அப்போ காலு உடம்பே இல்லை, காலை சொல்ல வேண்டாம், உடம்பே அதுக்கு என்ன செய்யுது, ஆவிக்கு இருக்காது. அப்போ நீங்கள் கருப்பாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சுத்த
சல் சல் நடக்குது வந்து அந்த என்ன பூச்சி, இந்த பாய்ச்சான்னு சொல்லுவாங்க, விட்டில் பூச்சி, அந்த அதோடைய சவுண்டு தான். நான் ஒரு நாள் ஜம்முவில் இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் போய் தேடி பிடிச்சி அந்த பாய்ச்சனை பார்த்து அடித்து பக்கத்தில் போய் கேட்டால், அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் அப்போ இல்லை, ரெக்கார்டே பண்ணிக்கலாம். கரெக்டாக அது குதிச்சு போகும்போது அந்த சவுண்டை எழுப்பிக்கிட்டே போகும். அதனால் கொலுசு போடுற பேய் இருந்தால் கொஞ்சம் கழட்டிடுங்க கொலுசை. உங்கள் வீட்டுக்கு வரும்போதுலாம் 2 கொலுசு கழட்டிட்டு வைங்களேன், ஒரு 1000 ரூபாய் விற்றுக்கலாம். ஆமாம், அப்போ பிசாசு அதிகமாக வர வர கொலுசை கலத்தலாம். நம்ம கொலுசுக்கு சரி, ஆவிக்கு என்ன கிடையாது, சரீரமே கிடையாது. ஓகே, ஏன் சொல்கிறாருங்க, நீ என்ன ஆவி நினைக்கிறல்ல, என்னை வந்து தொட்டு பாருன்றார். என் கையை தொட்டு பாரு, என் விழாவில் கையை போட்டு தோமாட்ட சொல்கிறார் ஆண்டவர். ஆவிகளுக்கு அப்படி இருக்காதுப்பா, எனக்கு மாம்சமும் எலும்புகளும் இருக்கு. அவ இயேசு உயிர்த்தெழும் பொழுது மாம்சமும் எலும்பு அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, தொட்டு பார்த்த பிறகுதான் என்ன பண்றாங்க, அவங்க நம்புறாங்க. அதுக்கடுத்து 41, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாயிலும், எப்பா சப்பாத்தி இருந்தா கூட சுட்டு கொடுப்பா, சப்பாத்தியை சாப்பிட்டு காட்டுறேன் நம்புறான்றார். தயவு செய்து நம்புங்கடா. 11 பேரும் நம்பல. ஆனா இன்னைக்கு நீங்க நம்பி வந்திருக்கீங்க பாத்தீங்களா, நீங்கள் பாக்கியவான்கள். நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்ம சின்ன கூட்டமா நம்ம இருக்கலாம், இயேசுவை நம்பி வந்தீங்க பாத்தீங்களா, அவர் ரொம்ப God is so happy. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. என் பிள்ளை என்ன தேடி வந்திருக்கு. அன்னைக்கு நான் செத்து உயிர்த்தெழுந்த போது ஒன்னா இருந்த சீசர்களை நம்பாம ஆச்சரியப்படுகையில் ஏதாவது சாப்பிட கொடுங்கடா, சாப்பிட்டு காட்டுறேன்டா, என்ன நம்புங்கடா. இன்னும் வசனம் வாசிங்க, யோவான் 20:27. நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, விசுவாசியாய் இரு என்றார். தோமாட்ட சொல்றாரு, நீ அவிசுவாசியா இராமல் விசுவாசியார். 29 வசீங்க. அதற்கு நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். அந்த வேர்டு உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான், நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை தான். ஹல்லேலூயா. தோமா, நீ என்னை பார்த்ததுனால நம்புற. போன டைம் வந்திருந்தேன், போன வாரம், ஒரு வாரம் கழிச்சு சொல்லப்பட்டிருக்கும். போன வாரம் வந்திருக்கும் போது நீ அங்கே இல்லை. 10 பேர் சொல்கிறாங்களா இயேசு வந்தார், நான் பூட்டின வீட்டில் வந்தார். நீ நம்பாமல் நான் அவரோட விழாவில் காயப்பட்ட இடத்துல கையை வச்சு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன்ல. ஆனால் இப்போ கையை வச்சு பாரு, என் கையில் ஆணிகள் விழுந்த ஓட்டை இருக்குது, விழாவில் ஓட்டை இருக்குது, காலில் ஓட்டை இருக்குது, அதை தொட்டு பாருன்றாரு. அப்போ தொட்டு பாரு சொல்லும்போது டெஃபினட்டாக அங்கே ஒரு மார்க் இருந்திருக்கு. ஏதோ மார்க் இல்லாமல் தொட்டு பார்க்க சொல்லியிருக்க மாட்டார், இது மார்க் இருந்திருக்கு. அப்போது அதுதான் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற தேவ ஆட்டுக்குடி நம்ம தியானித்தோம் நேற்று முன்தினம். அப்போது அவருக்கு ஏதோ சம் மார்க் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து எதாவது யோசிக்கிறேன், சிலுவை நம்ம பரலோகத்துக்கு போகும்போதும் இயேசுடைய கரங்களிலே மார்க் இருக்கும், தழும்பு இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல அவனை சொல்கிறாரு, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நம்ம இயேசு டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல, ஆனால் நம்புகிறோம்ல. இயேசுவே சொன்னார், என்னை பார்க்காம ஒரு கூட்டம் இருக்கும் காரைக்குடியில், வெற்றியூரில், அவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு நேரடியாக பார்க்கட்டாலும் நீங்கள் என்ன நம்பி விசுவாசிக்கிறல்ல, we are in faith, விசுவாசிகள், விசுவாசத்தில் இருக்கிறதுனால நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அது இயேசுவே சொன்னார். வசனம் யோவான் 21:3 வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. போதும், இந்த சம்பவம் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன் 10 நிமிஷத்துல. இங்க பேதுரு என்ன சொல்றான், சீமோன் பேதுரு தான் ஹைலைட்டு, நான் மீன் பிடிக்க போகிறேன். சீமோன் பேதுரு இயேசு என்ன சொன்னாரு, அவனை அழைக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டார்ல, அப்போ அழைக்கும் போது என்ன சொன்னாரு, நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பான்னு சொன்னார். அப்போ அது எல்லாம் மறந்துருச்சு. கடல் மேல் நடந்தான், மறந்துருச்சு. சேவல் கூறுவதற்கு முன்பதாக 3 மறுதளிச்சான்.
அதுக்கடுத்து மனம் திரும்பி மனம் கசந்து அழுதான்ல, ஒப்புரவானான்ல. இப்போ இயேசு பரமேறி போற உயிர்த்தெழுந்தாரு. அதுக்கடுத்து அங்கங்கே காட்சி அளிக்கிறாரு. கடைசியில் ஆளை காணோம், எங்கே போனாருன்னு தெரியல. இவன் சொல்கிறான், நமக்கு 3.5 வருஷம் டைமு வேஸ்ட்டு, நம்ம என்ன போவோம், மீன் பிடிக்க போகிறோம். சொன்ன உடனே ஒன்றா இருந்தவன் என்ன சொல்லியிருக்கணும், உனக்கு அறிவு இருக்காட, ஏசு எவ்வளோ பெரிய ஊழியம் செய்யணும்னு விட்டுட்டு போயிருக்காரு, அவர் செஞ்ச ஊழியத்தை நம்ம செய்யணுமே, அற்புத அடையாளங்களை செய்யணுமே, அவர் மரிச்ச உயிரோடு எழுப்பினார், நம்மளும் எழுப்பணும்ல. அப்போ நீ சொல்கிற தப்புன்னு சொல்லாமல் அவன் என்ன சொல்கிறான், நாங்களும் வருகிறோம். ஒருத்தர் போயிட்டா பின்னாடி எல்லாரும் போயிடுறது, நாங்களும் வருகிறோம். அப்போ இது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ அங்க என்ன நடக்கு தெரியுமா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ 4 வாசி, அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிறோம். 4 வாசிங்க. காலையில இருட்டா இருக்கு, ஒருத்தர் கரையில நிக்கிறார். இங்க இருந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் நிக்கிறது மட்டும் தெரியுது, இருட்டா இருக்கிறதுனால யாருன்னு தெரியல, ஃபேஸ் தெரியல. இயேசு என்று அறியாதிருந்தார்கள். வசனம் 5 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். போதும். இங்கே கடற்கரையில இருந்து கேட்கிறாரு, எப்பா ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கா? ஆனா போட் உள்ள இருக்கு. இவன் என்ன சொல்றான், ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வாழ்க்கை எப்படி போகுது, ரிவர்ஸ்ல போகுது. ஏசு சொன்ன வழியை விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. எங்கட புசிக்கிறதுக்கு ஒரு மீன் கூட அகப்படலை. இப்போ இங்க இருந்து சொல்றாரு, பரவாயில்ல, நீ வலதுபுறம் வலைய போடு. நீ போடுற வலைல எங்க போட்டுட்டு இருக்க, இடது பக்கம் போட்டுட்டு இருக்கிற, இடது பக்கம் இருக்க வலையை எடுத்து வலது பக்கம் போடு அப்படின்னு சொன்ன உடனே போட்டாங்க. திரளான மீன் கிடைச்சது, இழுக்கவே. ஆமா, வலை கிழிந்து போகத்தக்கதான சம்பவம். அந்த சம்பவம் இதை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. லூக்கா 5:5 வாசிங்க. இதை கையில் வச்சுட்டுக்கோங்க. லூக்கா 5:5 மட்டும் வாசிங்க. லூக் 5:5. ஐயரே, அந்தபடியே செய்து. ஓகே, இந்த 2 சம்பவம் யோசித்து பாருங்க. இப்போதான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சீமோன் பேதுரு பார்க்காரு. அவன் என்ன பண்றான், ஃபெயிலியர் ஆகி உட்காந்துருக்கான். லைஃபே ஃபெயிலியர், ஒன்றுமே அகப்படலை. ஆண்டவர் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய், நீ மீண்டும் போய் வலையை போடணும். ராகம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ட்ரை பண்ண ஒன்றும் கிடைக்கல, காலையில் என்ன கிடைக்க போகுது, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன்னு சொன்னாங்க. வலையை போட்டால் மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை அவன் நிரப்பினாங்களா பார்த்தீங்களா. இப்போ உயிர்த்தெழுந்த பின்பும் அதே மாதிரி மீன் பிடிக்க போய் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம எம்டியாக உட்காந்துருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வலது பக்கம் வலையை போடுன்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, ஆதி அன்பு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியிலே கர்த்தர் என்னை அழைக்கும் போது இப்படித்தான் அழைத்தார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில மீன்களை கொடுத்தார். இத திரளான மீனை இழுக்க முடியாம எழுதிட்டு இருக்கிறாங்க. வசனம் 7ல அந்த இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். யோவான் 21:7 கரெக்ட்டா? அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாத இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். போதும். அவன் எப்படி இருக்கிறான், ட்ரெஸ்ஸே போடல, ட்ரெஸ்ஸே போடாம மீன் அந்த நாட்கள் அப்படி இருந்துக்கலாம், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான், ட்ரெஸ்ஸே போடலை. இப்போ யார் சொல்றா, அது இயேசுன்னு யாருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு? பேதுருக்கு ஸ்ட்ரைக் ஆகல, யோவானுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அவர் கர்த்தர். எப்போ மீன் இல்லாத இடத்துல மீன் கிடைக்குன்னா அவர் யாரு? கர்த்தர். அவர் கர்த்தர்னு சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? பேதுரு பார்த்து சொல்றான். பீட்டர், பேதுருவே, அவர் கர்த்தர். உன்னை இவன் மேல்
ட்ரெஸ் எல்லாம் இருந்தா மேல் வஸ்திரம் கட்டிக்கிட்டு கடல்ல குதிச்சிட்டான். நம்ம எப்போ இயேசு விட்டு விலகி போகிறோமோ அப்போ நம்முடைய வஸ்திரங்களை தொலைக்கிறோம். வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. ரட்சிப்புங்கிறதான வஸ்திரம், அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை நம்ம இழந்து போகிறோம். நமக்கே தெரியாது, மீன் பிடிச்சிட்டு தான் இருப்போம். ஒரு மீனுமே ஆகப்படாது. ஏன்னா we are away from the God's will. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கிறோம். எதிராக செயல்படும் போது மீனே கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சித்தத்துக்கு வெளிப்படும் பொழுது கர்த்தர் அங்கே ஆண்டவர் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்ச காரியம். எல்லாம் நீங்கள் தியானிச்சு பாருங்க. எங்கேயாவது குற்றம் சொன்னாரா? கடிந்து கொண்டா சொல்லப்பட்டிருக்கு. உன்னெல்லாம் கூப்பிட்டதுக்கு நான் வேற எவனையா கூப்பிட்டுருக்கலாம். 4 எருவு மாடை வாங்கி விட்டா கூட நம்ம சொல்லுவோம்ல. கடிந்து கொண்டா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ரொம்ப மீண்டும் மீண்டும் ப்ரீக் பண்ணி குற்றப்படுத்தவே இல்லை அவர். 9 வாசிங்க, 21:9 யோவான். கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் இப்போ வெளியில நல்லா கவனிங்க. வெளியில வந்து பார்த்தா இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்கவே போல. அவர்கிட்ட என்ன இருக்கு? மீன் இருக்கு. மீன் எப்படி வச்சிருக்கிறாரு? பக்கத்து கடையில் போய் கறி வாங்கிட்டு வந்து நாங்கள் அன்னைக்கு சிக்கன் சுட்டோம்ல, அந்த மாதிரி கறியை போட்டு அது மேலே மீனை என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. அப்பமும் இருக்கு. இயேசு என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு? புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? சாப்பாடு இருக்கா? ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்கு? அப்பமும் இருக்கு, மீனும் இருக்கு. உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கர்த்தர் கேட்குறாருன்னா உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களோட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் திரும்பி வரணும் கரைக்கு. ஆணோட சித்து நீங்கள் திரும்பி வாங்க, he will give. அப்பவும் கூட நான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு சுயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இப்போ பிடிச்சிங்கல்ல, 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அதில் 2-3 மீனை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மீனை வச்சு சுட்டு கொடுக்குறாரு. இவங்களுக்கு சுட்டு சாப்பிடுறாங்க. இவங்க வசனம் 12 வாசிங்க, சூப்பராக வாசிக்கும். காம் என்றார். அறிந்தபடியினால் சாப்பிட்றாங்க. நீர் யாரு கேட்கறதுக்கே துணியவில்லை. பயம். சார் 3 வருஷம் ஒன்றாவே இருந்து ஊழியம் பண்ணி எவ்வளோ காரியத்தை சொல்லி கொடுத்தாரு, என்னென்ன செய்யணும் சொல்லி எவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணி கொடுத்து எல்லாம் டைப் படித்து கையில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு போயிட்டாரு. இவன் என்ன பண்ணல? அதெல்லாம் செய்யாமல் நம்பாமல் மீன் பிடிக்க போயிட்டாங்களே. அந்த குற்ற மனசாட்சி அவங்க என்ன செய்யல, ஒரு வார்த்தை கூட பேச துணியவே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? அப்பத்தையும் மீனை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். கொடுத்த பின்பு நடக்கிற வேகமாக சொல்லி முடிச்சிருவோம். அப்படி அடுத்த பக்கம் திருப்புங்க, வசனம் 15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என்னை நேசிக்கிறாயா? அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், இவர்களிலும் அதிகமா என்ன நேசிக்கிறாயா? 11 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கை காட்டிட்டு எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறையா? ஏன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் பிஷப். பேதுரு தான் சபையினுடைய முதல் பிஷப். இப்போ நமக்கு பிஷப் இருக்காரு சொல்கிறாங்களா, ரோமில் போப் ஆண்டவன் சொல்கிறாங்கல்ல, அதில் அவங்களுடைய அந்த வழிமுறையில் வந்ததான் அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் போப் வந்து இவர் தான். இப்போ இவர்கிட்ட தான் சொல்கிற ஆண்டவர், என்னுடைய ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான்னு கேட்கும்போது ஆமாம் ஓகே சொல்கிறான். ஏன்னா பேதுரு சொல்லுவார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. ஆனால் சபையை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. அப்போ ஆமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். 2வது முறையும் கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறாயா? ஆமா நேசிக்கிறேன். 3வது முறையும் கேட்கிறாரு. 3வது முறை கேட்கும்போது வசனம் 17 வாசிங்க. நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். போதுங்க. இதுல நான் சொல்ல வர வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீ நேசிக்கிறாயா? எஸ் நேசிக்கிறேன்.
2ஆவது டைம் உண்மையிலே என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவர் நேசிக்கிறேன். 3rd டைம் கேட்கும்போது உமக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க என்னைக்கு ஆமா நீங்க உங்க சுயத்தை சார்ந்து நான் சாதிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன், ஆமா நான் தான் அப்படி நீங்க சொல்றீங்களோ அது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவரே ஆண்டவர் அவன் பேதுரு துக்கப்பட்டு நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என் இருதயத்தில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சரண்டர் ஆனா பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்து என்னை நேசிக்கிற ஆண்டவர் கேட்கவே இல்லை. 3 டைம் முடிச்சிட்டார் ஆண்டவர். இதெல்லாம் எப்போ நடக்கு? உயிர் தெழுந்த பின்பு பரமேறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள். அந்த 40 நாளாக நடக்குது. இந்த 40 டேஸில் இவ்வளோ காரியம் நடக்குது. இது நீங்கள் இன்றைக்கி ஈஸ்டர் நாளில் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்மலாம் அநேகர் புதுசாக புதிய விசுவாசியில் இருக்கிறதுனால நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது. அவர் சிலுவையிலேருந்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அதை நான் சொல்கிறதுக்கு வேகமாக சொல்லிடுறேன். ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். 2 நிமிஷத்துக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்த சண்டே அல்லது அடுத்த சண்டே நான் தெளிவாக நான் பேசுவேன். சரியா? ஓகே. நான் இதுவரை நான் பேசினதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவிசுவாசம் இருக்கவே கூடாது. சீஷர்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கடுத்து எப்படி தெரியும் மாறினாங்க? பரிசுத்த வந்த பிறகு இயேசுக்காக சாகுக்கு ரெடியாக இருந்தாங்க, செத்தாங்க. எப்படி பேதுருலாம் சிலுவையில் தலைகீழாக அடிக்கப்பட்டான் சொல்கிறான், நான் இயேசுவை போல சிலுவையில் அடிக்கப்பட்டு சாகிறதுக்கு நான் பாத்திரமானல்ல, என்னை அப்சைட் டவுன் தலைகீழ அடிங்கன்றான். தலைகீழாக பேதுருவை அடித்து அவன் கொல்லப்பட்டான். அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் பீட்டர். அவ்வளோ வைராக்கியம் அவனுக்கு வந்துருச்சு. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சபையிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு டிமிடா ஒரு ரொம்ப பயந்த சுவாபம் உள்ள சீஷர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த காரியம் சொல்லி முடித்து பரிசுத்த ஆவியானவருக்காக வெயிட் பண்ண சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தைரியமாக போல்டாக உலகத்தையே கலக்கினாங்க. அல்லேலூயா. அதே போல் நாமும் உலகத்தை கலக்கணும். உங்களுக்கும் தரிசனம் ஆவார், தரிசனம் ஆயிருக்கிறார், இன்னும் அன்றைக்கு தரிசனம் தருவார். ஆமாம். இதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டேன். நம்ம கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து உயிர் தெழுந்தனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எபேசியர் சொல்லப்பட்டிருக்கும், உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கும், மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். யூ ஆர் born again. நீங்கள் மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால வந்த அந்த சம்பவம். அதுக்கடுத்து மரித்தவரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அதே போல நாமும் மரிப்பதில்லை. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. இயேசு கிறிஸ்து இப்போ வந்துட்டாருன்னா நம்ம நித்திரை அடைய மாட்டோம்ல, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் லேட்டானா நம்ம மரணம் நமக்கு வரும், மரித்தாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசு பரலோக ராஜ்யத்தில் வருவோம். நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். உங்கள் கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா. He is resurrection. அவரை யார் தான்? உயிர்த்தெழுதல். அப்போ அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனுமா இருக்கார். அதே வல்லமையை நமக்கு கொடுத்துக்கிறார்.